إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட தான் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ரமதான் என்ற மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினார். அந்த ரமதானுடைய மாதத்தில் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் ஒவ்வொரு மூமினும் ஒரு முத்தகியாக தக்வா உள்ள ஒருவராக மாற வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்தார். அந்த முத்தகீன்களுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு தன்மைதான் வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், முத்தகீன்களுடைய ஒரு நல்ல தன்மைதான், தக்வா உள்ளவருக்கு அடையாளம் என்ன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் தான் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ. கஷ்டமான நேரத்திலையும் சிரமமான நேரத்திலையும் அதே மாதிரி வசதி உள்ள நல்ல நிலைமையிலையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரப்புல் ஆலமீனுடைய பாதையில நல்ல காரியங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறது இருக்குது. இது ஒரு முத்தகி
தக்குவா உள்ளவருடைய அடையாளம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில நானும் நீங்களும் ஒரு முத்தகியாக, அல்லாஹ்வுடைய ஒரு நேசனாக, தக்குவா உள்ள ஒருவராக மாறுவதாக இருந்தா அது வெறுமனே இபாதத் மூலமாக மாத்திரமல்ல, ஆக முக்கியமான ஒரு விடயம் தான் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வசதி, வாய்ப்பு, நிஅமத். அந்த நிஅமத்தை அடிப்படையாக வச்சு ரப்புல் ஆலமீனுடைய பாதையில செலவழிக்கிறது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு சந்தேகம். நிச்சயமாக எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒரே நிலைமையில வச்சு இல்ல என்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. குர்ஆன்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான், نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான், نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க நாங்க தான் பங்கு பிரிக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சிலர்களை வசதி உள்ளவர்களாக, சிலர்களை வசதி குறைந்தவர்களாக நாங்க தான் ஆக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி வச்சோம் என்றா, உலகத்துல ஒவ்வொருத்தர் கிட்டால உதவிகளை எடுத்து பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டிதான் உலகத்துல நாங்க அந்த சின்ன ஏற்ற தாழ்வுகளை வச்சிருக்கிறோம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக வேண்டி நான் ஒரு வசதி உள்ளவராக மாத்திரம் தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலோ சுன்னலையோ எங்கேயுமே ஒரு நிபந்தனையாக ஆக்கினதே கிடையாது. அதிகமான சஹாபாக்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த சஹாபாக்களுடைய தன்மை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இங்கிலீஷ்ல நாங்க சொல்லுவோம் கிளீன் சூட் எம்டி பாக்கெட் என்பதாக சொல்லுவோம். அவர் ஆடைகளை பார்க்க போல எல்லாமே சும்மா டிப் டப்பா இருக்கிறார், பார்த்தா ஒரு மல்டி மில்லியனர் போல இருக்கிறார். ஆனா எம்டி பாக்கெட், அவருடைய சாக்குல ஒன்றுமே இருக்காது, பணம் இருக்காது, வசதி இருக்காது. சஹாபாக்களுடைய விடயத்தை குர்ஆன்ல செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், நீங்க அவங்கள பார்க்கக்கூடிய நேரத்துல நினைப்பீங்க அவர்கள் வசதி உள்ளவர்கள் என்பதாக. ஆனா அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான் கஷ்டத்தில் உள்ளவங்க என்பதாக. ஆனா பார்க்க போல அவர்களுடைய கஷ்டத்தை கூட யாருக்கும் காட்டாத நிலைமையில தான் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. ஆனாலும் கஷ்டமானவர்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கஷ்டத்தோடு இருந்தாங்க, ஆனா அந்த கஷ்டத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்காங்க. குர்ஆன்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்த சில சதகாக்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய நேரத்துல தனவந்தர்களுடைய சதகாக்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். அதே மாதிரி ஏழைகளுடைய சதகாக்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். தனவந்தர்களுடைய சதகாக்களை பற்றியும் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பேசலாம் செய்றான். அதே மாதிரி ஏழைகளுடைய சில சதகாக்கள், அவர்களுடைய தியாகங்கள் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விருந்தாளிகள் வருவாங்க வேற வேற ஏரியாக்கள்ல இருந்து. எனவே அந்த வந்த விருந்தாளிகளை யாரு கவனிச்சு கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கு. விருந்தாளிகள் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ற ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், இவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரு தயார் என்று செல்லக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுக்கு நாங்க விருந்து உபகாரம் செய்வோம். சஹாபி ஓடி போறாங்க, மனைவிக்கு செல்றாங்க, உங்களோட சாப்பாடு இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம் என்று சென்ற நேரத்துல மனைவி செல்றாங்க மாப்பிள்ளைக்கு, எங்கிட்ட உங்களோட சாப்பாடு என்று சொல்றீங்க, இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சாப்பாடே இல்ல, புள்ளேலுக்கு வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்குது என்பதா. அதுக்கு போறோம் அந்த விருந்தாளியுடைய விஷயத்துல அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றா, அந்த விருந்தாளிய அழைப்பிச்சு நானும் அவரோட தின்றத போல நடிக்கிறேன், நீங்க முழவு திரிய ஆஃப் பண்ணுங்க, அவர் தின்னட்டும், எங்கட புள்ளேல அதுக்கு முன்னால படுக்க போடுங்க என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, சத்தியம் பண்ணி சொல்றேன், பெரும்பாலும் எங்கட மஹால்ல இப்படி ஒரு வீடு சரி இருக்காது, புள்ளையில சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் சாப்பாடு இல்ல.
இந்த நேரத்தில் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வச்சு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நானும் நீங்களும் இருப்போமா என்று யோசிங்க. இந்த விருந்தாளிய கூப்பிட்டுறாங்க, புள்ளையர் அதுக்கு முன்னால படுக்க வைக்கிறாங்க, அதுக்கு பின்னால மாப்பிள்ளை தின்றத போல நடிக்கக்கூடிய நேரத்தில் முளவு திரிய ஆஃப் பண்றாங்க, விருந்தாளி சாப்பிட்டு கொண்டே போறாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு இஹ்லாஸ் என்று பாருங்க. இது தெரியும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்கு மட்டும்தான், கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாது. அவ்வளவு இஹ்லாஸோட செஞ்ச அந்த தியாகம் இருக்குது. 7 வானங்கள்ல இருந்து ஒரு அலான் வருவது குர்ஆனுடைய ஆயத் என்ற அடிப்படையில். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஆயத்துல, அவர்கள் கஷ்டத்துல சிரமத்துல ரொம்ப நெருக்கடியான நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தன்னை விட அடுத்தவர்களுக்கு முன்னிடம் கொடுக்கக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஆயத் இறங்குது, ஆனா தெரியா யாருடைய விஷயத்துல இருந்து ஜிப்ரீல் சொன்னதுக்கு பிறகுதான் ஆள் யார் என்று தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத் வர காட்டின் அவ்வளோ ரகசியமாக செஞ்ச விஷயத்தை கியாமத் வர காட்டின் அல்லாஹ் பிரபல்யமாக்கினான். இந்த சதகா எனக்கு உள்ளத்துல பட்டிச்சு என்று அல்லாஹ் காட்டினான். மல்டி மில்லியனுடைய சதகா அல்ல, பரம ஏழையுடைய சதகா அல்லாஹ்க்கு உள்ளத்துல பட்டுட்டு அல்லாஹ் கியாமத் வர காட்டி எங்களுக்கு படிப்பனையாக அல்லாஹ் காட்டுறான். நீங்க நினைக்க வேணாம் என்ற நெருக்கத்தை அடைகிறதுக்கு மல்டி மில்லியனராக மட்டும்தான் இருக்கணும் என்று. பரம ஏழையாக இருந்தாலும் பிச்சைக்காரன போல இருந்தாலும் என்ற முஹப்பத்துக்கு அடையாளம் என்பது அல்லாஹ் காட்டுறான். ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது? இது தக்வா உள்ளவர்களுடைய அடையாளம், தக்வா உள்ளவருடைய அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஷ்கீல் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கு யாரு தயார், யாரு தயார், யாரு தயார்? தனவந்தர்கள் அவர்களுடைய பணத்தை செலவழிக்கிறாங்க. உபைத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. யா ரசூலல்லாஹ், நான் ஏன் வந்திருக்கிறேன் என்றா, நீங்க கேட்கறீங்க செலவழிங்க என்று, என்கிட்ட செலவழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யா ரசூலல்லாஹ், ஒன்றுமே இல்லை. நான் உங்ககிட்ட கடன் கேட்க வந்திருக்கிறேன், நீங்க ஏதாவது கடன் இருந்தா தாங்க, நான் அதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறேன் என்று சொல்றேன். கடன் கேட்கறது உடுக்கட்டுறதுக்கு அல்ல, கடன் கேட்கறது அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது. ஆசையா இருக்குது யாருல, ஆனா ஒண்ணுமே இல்ல. நீங்களும் கேட்கறீங்க, எனக்கு தாரத்துக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க எனக்கு லோன் ஒன்று தாங்க, அந்த லோனை நான் செட்டில் பண்றேன் குறைக்கு, ஆனா இப்ப நான் செலவழிக்கிறேன் அல்லாஹ்வுடைய பாதையில. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க கேட்கக்கூடிய அந்த லோனை கொடுக்கறதுக்கு எனக்கிட்ட வசதி இல்லை என்பதான். நான் இங்க உங்களுக்கு லோன் கொடுக்கிற அளவுக்கு நானே இல்லை என்று ரசூலுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த பேஷன், அந்த கக்கும உள்ள சஹாபி உபைத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அழுந்து கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட லோன் கேட்டேன், ரசூலுல்லாஹும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நான் இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில எப்படி செலவழிக்கிறேன்? அவ்வளவு கவலை இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை வீட்டுக்கு போறாங்க, யோசிக்கிறாங்க, எப்படி அப்பா நான் செலவழிக்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில? 2 ரக்காத் தொழுறாங்க, துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் முழு முயற்சி செஞ்சேன், எனக்கு இஷ்டம் இல்ல, நீ தந்து இல்ல. ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், ரசூலுல்லாஹ் கிட்டம் இல்ல. எனவே இந்த ஊர்ல யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்களோ அதுக்கு நீ கியாமத்துடைய நாள் எனக்கு ஒரு கூலிய தருவாய் தானே, அந்த கூலிய இன் அட்வான்ஸ் நான் இப்ப உலகத்துல சதகா கொடுக்கிறேன் என்பதான். யோசிச்சு யோசிச்சு ஒரு வழி ஒன்று வருவதில்லை, இப்படி ஒரு சதகா ஒன்று செஞ்சிட்டார். அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்லிஸ்ல கேக்குறாங்க, நேத்ராவு சதகா கொடுத்தவர் யார்? யாருமே எலும்பு இல்ல. நேத்ராவு சதகா கொடுத்தவர் யார்? எலும்பு இல்ல. 3ஆம் தரக்க நேத்ராவு சதகா கொடுத்தவர் யார்? அந்த நேரத்தில் உபைத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போயிட்டு ரசூலுல்லாஹ் காதுல ஊதுறாங்க, யா ரசூலல்லாஹ், நேத்ராவு இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு, எனக்கு கிடைக்கிற நன்மையை நான் சதகா கொடுத்துட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட சதகாவை அல்லாஹ் ஜகாத்தை போல கபூல் செஞ்சிட்டான் என்பதான். உங்களோட விஷயத்துல அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான், தவல்லவ் வஅயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன்.
அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கு எனக்கிட்ட வசதி இல்லே என்ற கவலை நிறைந்த நிலைமையில, தண்ணீர் கொட்டின நிலைமையில யாரெல்லாம் திரும்பி போனாங்களோ அவர்களை நாங்க குற்றம் பிடிக்க மாட்டோம். உங்களோட விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டாங்க என்பதா. இதெல்லாம் பிச்சைக்கார சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள், வசதி இல்லாத சஹாபாக்கள், அவர்களுடைய தர்மங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல புகழ்ந்து பேசுறான். இதுதான் சஹாபாக்கள், இதுதான் அவர்களுடைய தக்வா என்பது அல்லாஹ் எடுத்துக்காட்டுறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை யோசிங்க. சஹாபாக்களுடைய ஏழைகளே இப்படி இருந்தா, சஹாபாக்களுடைய ஏழைகளே இப்படி இருந்தா தனவந்தர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை யோசிச்சு பாருங்க. ஏழைகளே இவ்வளவு பேஷன் உள்ளவங்களாக இருக்கிறாங்க என்றா தனவந்தர்கள் எவ்வளவு பேஷன் உள்ளவங்களாக இருப்பாங்க, எவ்வளவு செலவழிக்க கூடியவர்களாக இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தன்னுடைய கஷ்டத்தை, நிலைமைய, சிரமங்களை யாருக்கும் செல்ல விரும்ப மாட்டாங்க. அதுதான் சஹாபாக்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கைபருக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில பணங்களை கொடுக்குறாங்க. சொன்னாங்க, யாரும் இன்னும் தாங்களே. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மறுவ தாராங்க. ஏன்னா புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர், பெருசா இன்னும் படிக்கல, மறுவ கொடுத்தாங்க. சொன்னாங்க, இன்னும் தாங்களே யாரும் சொல்லலாம். இன்னும் மறுவ கொடுத்தாங்க. கேட்க கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அவர் போதும் என்ற அளவுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, கொடுத்து கொண்டே இருந்தாங்க. கடைசிக்கு ஒரு பாடம் ஒன்று படிச்சு கொடுக்கிறாங்க. யா ஹக்கீம், இன் ஹாதல் மால் ஹல்வத்துன் ஹதிரா. ஏ ஹக்கீம், இந்த பணம் இருக்குது, துனியாட வஸ்துக்கள் இருக்குது, இது பசுமையானது, இனிமையானது. யாரெல்லாம் பணத்தை தேவையில்லை என்ற நிலைப்பாட்டுல அவர் விரும்பாம அவங்களுக்கு பணம் கிடைக்குதோ பூரி கலஹு ஃபீஹி, அவருக்கு அந்த பணத்துல பரக்கத் இருக்கும் என்பதாக சொன்னாங்க. யாரு பேராசையோட பணத்தை எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு அதுல பரக்கத் இருக்கவே இருக்காது. அது எந்த மாடு சாப்பிட்டு வயிறு நிரம்பாத நிலைமையில திரும்பி போகுதோ, தின்ன வயிறு நிரம்புதில்ல, அப்படியா கொஞ்சம் நிலைமையாக தான் அவருக்கு இருக்கும். உலகத்துடைய ஆசையோடு உலகத்தை எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் கடைசியாக சொல்றாங்க, அல் யதுல் உல்யா கைருன் மின் யதிஸ் சுஃப்லா. கொடுக்கக்கூடிய கரம் எடுக்கக்கூடிய கரத்தை விட சிறந்தது, மேல உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்தது. இந்த நசீஹத்தை புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் இவருக்கு சொன்ன உடனே அவர் முடிவு செஞ்சிட்டார், யா ரசூலல்லாஹ், இன்றைக்குதான் உங்ககிட்ட இவ்வளவு எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு பின்னால நான் யார திட்டம் எந்த துனியா கேட்கவும் மாட்டேன், கொடுத்தா எடுக்கவும் மாட்டேன் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எடுத்த சபதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலம் முடிஞ்சிட்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலம் முடிஞ்சிட்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலமும் ஆகுது. இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க, ஹக்கீம், உங்களுக்கு பைத்துல் மால்ல இருந்து நாங்க தர தயாரா இருக்கிறோம், வாங்க. அவர் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. எந்த அளவுக்கு என்றா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபோர்ஸ் பண்றாங்க, இல்ல வானம் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு முழு மக்களை, மதீனா வாசிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உங்களை எல்லாத்தையும் சாட்சியாளராக ஆக்குறேன், ஹக்கீமுடைய பங்கை நாங்க கொடுக்க பாக்குறோம், அவர் வானம் என்றே சொல்றார் என்பதாக சொன்னார். மவுத்து வர காட்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாருக்கிட்ட கையேந்தல்ல, அவருடைய ஹக்கு இருக்குது, இல்ல வேற யாருக்கு சரி கொடுங்க, ஏண்ட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆக்குவார். எனவே சஹாபாக்கள் இப்படியா கொண்டவங்களாக இருந்தாங்க. தேவைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் துஆக்கள் மூலமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி ஆகி கொண்டாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துல ஆக பெரிய ஆலிம் என்பதாக சொல்லப்பட்டவர் பரம ஏழையாக இருந்தார், பெரிய கடன் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, முஆத், நான் உங்களுக்கு ஒரு துஆ ஒன்று படிச்சு தாரேன். அந்த துஆ ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் உஹதுடைய மலை அளவுக்கு இருந்தாலும் அல்லது சபீர் என்று செல்லக்கூடிய மலையுடைய அளவுக்கு இருந்தாலும் இந்த துஆவை பற்றி பிடிச்சு ஓதிவாங்க, அல்லாஹ் உங்களுடைய எல்லா மலையுடைய கடன்களையும் அல்லாஹ் இல்லாமாக்குவான் என்பதாக. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء. இந்த ஆயத்துகளை ஓதிட்டு அதுக்கு பின்னால சில துஆக்களை படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மலையுடைய அளவுக்கு இருந்த கடன்கள் எல்லாமே இல்லாம. எனவே எனக்கு ஜகாத் தேவையில்லை, எனக்கு உங்களோட சதகா தேவையில்லை, ரப்புல் ஆலமீன் என்னுடைய தேவையற்றவனாக ஆக்கியிருக்கிறான், அவன் ஹஸானால இருந்து என்னுடைய தேவைகளை நேரடியாக பூர்த்தியாகிறான். ஒரு சஹாபி வாராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய வறுமையை பற்றி சொல்லலாம். யாரும் சரியான கடனா இருக்குது, என்ன செய்யும்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் அப்துல் ரஹ்மான் இப்னு அஃபான் இந்த தனவந்தர்களை பார்த்து இவங்களோட தேவைகளை கொஞ்சம் பூர்த்தியாக்கி விடுங்களே இப்படி சொன்னதாக எனக்கு விளங்கல. ரசூலுல்லாஹ் வரக்கூடிய ஏழைகளுக்கு துஆக்கள் தர்கீபல் தான் செஞ்சாங்க. அவருக்கு சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல சலாம் சொல்லிட்டு போங்க, என்னுடைய பேருக்கு ஒரு ஸலவாத் சொல்லுங்க, சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவர் இந்த அமலை செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஒரு வாரத்துக்கு பின்னால வாரார். யாருக்குள்ள எல்லா கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு எந்த அளவுக்கு என்ற அக்கம் பக்கம் உள்ள ஏழைகளுக்கு சதக்கா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்ல வசதியா வந்துட்டான் என்பதான். வல்லாஹி சொல்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பயான்ல சொன்னான், ஒரு சகோதரர் ஒரு வாலிபர் இது அமல் செஞ்சார். சில வருடங்களுக்கு பின்னால ஸ்ரீலங்கால அவர் வெளிநாட்டுக்கு போனதே இங்க கஷ்டம் சுட்டிதான். ஒரு சில வருடங்களுக்கு பின்னால ஸ்ரீலங்கால சந்திச்சேன். சொன்னாங்க, நீங்க அங்க வந்து ஒரு பயான் ஒன்று செஞ்சீங்க, இந்த நான் பெருசா அமல் செய்யறவன் அல்ல, இந்த அமலை மட்டும் செஞ்சேன். அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு நான் இங்க இருந்து போனதே கடன் சுட்டிதான். இந்த சின்ன அமல் என்ற முழு கடனையும் இல்லாமக்கி இங்க சொந்த கடை வச்சு இம்போர்ட் பண்ணி கொண்டு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கேன். சொன்னாங்க, வல்லாஹி எனக்கு தெரிஞ்ச அமல் இது மட்டும்தான் என்பதா. ஒரு மனிதன் யகீனோட அமல் செய்யக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் அவருடைய தேவைகளை பூர்த்தியாக்க தயாராக இருக்கிறான். அந்த அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை. எனவே ஏழைகள் இவ்வளவு தர்மம் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏழைகள் தன்னுடைய கஷ்டங்களை மறைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. எனக்கு தர வானம் வாப்பா, சதக்கா சக்காத்த வேற யாருக்கு சரி கொடுங்க, என்னைய விட கஷ்டமானவங்க இருப்பாங்க, இவரே பரம ஏழை, இல்ல இல்ல அடுத்தவருக்கு கொடுங்க என்பதாக சொல்லுவார். அதே மாதிரி தனவந்தர்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நண்பர்களே, சஹாபாக்கள், முத்தகீன்கள் எவ்வளவு செலவழிப்பாங்க என்றா ஒரே ஒரு சஹாபி உதாரணம் காட்டுறான். அப்துல் ரஹ்மான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஜெய்ஷுல் உஸ்ரா என்பதாக கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கக்கூடிய படை என்பதாக சொல்லப்படும். அந்த ஜெய்ஷுல் உஸ்ராவுடைய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட கேக்குறாங்க, கொஞ்சம் செலவழிங்க, கொஞ்சம் செலவழிங்க, பெரிய தேவை இருக்குது, ஆனா சஹாபாக்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நண்பர்களே, ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 10,000 தங்க காசுகளை கொடுத்தாங்க. 10,000 தங்க காசு, சும்மா இல்லை, 10,000 தீனார் தங்க காசுகளை ரசூலுல்லாஹுடைய மடியில போட்டாங்க. ரிவாயத்துல வருவது, ரசூலுல்லாஹ் சந்தோஷத்துல யுகல்லிபுஹா பஹரன் வ பஃனன், ரசூலுல்லாஹ் சந்தோஷத்துல பிரட்டி பிரட்டி உருட்டி பிரட்டி சந்தோஷமாக பார்த்து சிரிச்சு கொண்டிருந்தாங்க. அவ்வளவு பெரிய தேவை. இன்னொரு ரிவாயத்துல வருவது, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் வந்து 100 ஒட்டகம், அதுக்கு பின்னாலும் கேட்கிறாங்க மறுவரு 100 ஒட்டகம், இப்படி 1000 ஒட்டகங்கள், 1000 குதிரைகள், 1000 தங்க காசுகள் கொடுத்ததாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நண்பர்களே, எப்படியா கொண்டு ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்கன்னா, யா கஃபரல்லாஹு லக யா உஸ்மான் மா அஸ்ரர்த வமா அஅலன்த வமா அஃபைத வமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா. உஸ்மான், அல்லாஹ்வோட எல்லா பாவங்களை மன்னிக்கட்டும், நீங்க மறைச்சி செஞ்சது, நீங்க பகிரங்கமா செஞ்சது, நீங்க கியாமத் வர காட்டும் இதுக்கு பின்னால செய்யக்கூடிய பாவங்கள். மா யுபாலி உஸ்மான் மா அமில பஅத ஹாதல் யௌம், உஸ்மான் இதுக்கு பின்னால எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல, அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாம. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, செலவழிக்கிறது என்றது இருக்குதுதான். ஒருத்தர்கிட்ட 1 கோடி இருக்குது, அவர் 1 லட்சம் ரூபாய் தாரார், அது பெருசாக விளங்காது. 1 கோடி உள்ளவர் அதுல பாதிக்கு மேல தாரார், 3இல் 1 தாரார், அது பிஞ்ச் பண்ணும், அது கொஞ்சம் கெக்குமையா இருக்கும், கொஞ்சம் வருத்தமா இருக்கும் செலவழிக்க. தனவந்த சஹாபாக்கள் அப்படிதான் செலவழிச்சாங்க, அப்படி செலவழிச்சாங்க. கெக்குமையா இருக்கும், கஷ்டமா இருக்கும், இல்ல இல்ல பரவாயில்ல கொடுப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மட்டுமல்ல, மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பின்னால, மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பின்னால குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி இல்ல. அந்த நேரத்துல யஹூதி கிட்ட கிணறு இருந்துச்சு, அதுக்கும் தள்ளி கொடுத்துதான் வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்கேயும் கோடி கணக்கு செலவழிச்சு 10,000 தீனார்களை செலவழி 10,000 தீனார செலவழிச்சு அந்த கிணத்துல பாதிய வாங்குறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரூட்டின் போட்டிருந்துச்சு. ஒரு நாள் அவரோட டர்ன், ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட டர்ன்.
எனவே மஹல்லாவாசிகள் என்ன செஞ்சாங்கன்னா, இவருடைய டேர்ன்ல இவர் சொல்லிட்டார், எந்த டேர்ன்ல யாரும் தள்ளி தரவே இல்லை, ஃப்ரீயா தண்ணியை தாரன் என்று சொல்ல யாருமே அந்த யஹூதியுடைய டேர்ன்ல தண்ணி எடுக்க போகவே இல்லை. கடைசியாக அவர் கம்பெல் ஆகிட்டார். முழுக்க விற்கிறதுக்கு 30,000 தங்க காசுகளை கொடுத்து கிணத்தை வாங்கி வசூல் பண்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்படியா கொண்ட சதகத்துல் ஜாரியா என்றா, இப்ப நீங்க மதீனாக்கு போனாலும் இப்பயும் அந்த கிணறு இருக்குது, இப்பயும் ஈச்சப்பழம் தோட்டங்கள்ல அந்த தண்ணீர் மூலமாக முழு உலகத்துக்கும் பிரயோஜனம் கிடைச்சு கொண்டுதான் இருக்குது. அப்படியா கொண்ட ஒரு சதகத்துல் ஜாரியாவை செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய காலத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பெரிய ஒரு பஞ்சம் உண்டு வந்துச்சு. அந்த பஞ்சத்துடைய நேரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட மக்கள் பேசி சொல்றாங்க, தண்ணி இல்ல, வசதி இல்ல, சரியான மக்கள் கஷ்டத்துல பசியில் இருக்கிறாங்க, என்ன செய்யறது? ஒன்றுமே செய்யலா. அல்லாஹ் மீது ஆதரவு வச்சு சொன்னாங்க, இன்றைக்கு நாளுக்குள்ள அல்லாஹ் எங்களுடைய எல்லா தேவைகளை பூர்த்தி ஆக்குவான் என்று சொன்னாங்க. கலீஃபா அமீர் எல்லாம் சந்தோஷமா போனாங்க. ஆனா ஒரு சொல்யூஷனும் இல்ல. ஏதோ உறுதி அல்லாஹ் ஏதோ எங்களுடைய பிரச்சனைகள் இல்லாம ஆக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மாலையில ஒரு பெரிய ஒரு வியாபார சாமான்கள் மதீனாக்கு வருவது, சாப்பாடு பொருட்கள், அது எல்லாமே சிரியால இருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட வியாபார பொருட்கள் வருது, சாப்பாடு பொருட்கள். அந்த நேரத்தில் எல்லாம் ஹோல்சேல் பிசினஸ்மேன் எல்லாமே வந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட வீட்டுக்கு. வந்துட்டு சொன்னாங்க, உஸ்மான் உங்களோட சாமான்கள் வந்ததாக கேள்வி, சரி நாங்க உங்ககிட்ட வாங்குறதுக்கு தயாராகிறோம். கேட்டாங்க, எப்படி விலை பேச போறீங்க? எங்கட மொழியில சொல்றதா இருந்தா 1 ரூபாய் சாமானத்துக்கு 3 ரூபாய் தாரோம் சொன்னாங்க. போதாதே. அப்படியா? 1 ரூபாய் சாமானத்துக்கு 5 ரூபாய் தாரோம் சொன்னாங்க. போதாதே. சொன்னாங்க 1 ரூபாய் சாமானத்துக்கு 7 ரூபாய் தாரோம் சொன்னாங்க. போதாதே. சொன்னாங்க, உஸ்மான் நீங்க என்ன பேசுறீங்க? இதை விட உங்களுக்கு விலை பேசுறதுக்கு வேற யாருமே ஹோல்சேல் பிசினஸ்மேன் மதீனாலே இல்ல. சொன்னாங்க, இல்ல எனக்கு இதை விட பிரைஸ் கொண்டு வந்திருக்குதுன்னு கேட்டான். யாருதான் இருக்கிறா உங்களுக்கு பிரைஸ் இல்ல? 1 ரூபாய் சாமானத்துக்கு 700 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு கேட்டாங்க. யாரு? சொன்னாங்க, படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்பு எனக்கு விலை பேசியிருக்கிறான். இந்த பஞ்சத்துல எல்லாத்தையும் சாப்பாடு பொருட்கள் ஃப்ரீயா தாரன். இந்த எல்லா ஒட்டகங்களுக்கு மேல வந்த சாப்பாட்டை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாத்திரமல்ல, அவருடைய கிலாபத்துடைய காலத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜிது நபவியுடைய எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல ஹைபருக்கு பின்னால மஸ்ஜித கொஞ்சம் விசாலமாக்கினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட கிலாபத்துடைய காலத்துல மஸ்ஜித இன்னும் கொஞ்சம் விசாலமாக்கினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட காலத்துல மஸ்ஜித விசாலமாக்குறது அல்ல, எல்லாமே கொஞ்சம் நல்ல நிலைமையில இருந்து எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகள்ல நடந்து கொண்டிருக்குது. இவருடைய காலத்துல மக்களுடைய தொகை கூடிச்சு எந்த அளவுக்கு தேவை வந்துச்சுன்னா டெமாலிஷ் பண்ணி ஃபுல்லா புதுசா கட்ட வேண்டிய தேவை வந்து. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜிதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வெறும் 12 வருஷம் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களை கூப்பிட்டு மஷ்வரா பண்றாங்க, எங்களுக்கு 10 மாசம் டைம் தாங்க, முழு மஸ்ஜிதையும் உடைச்சி ஃபுல்லா தரமட்டமாக்கி A to Z ஃபுல்லா கெட்ட பாக்குறோம் என்று சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதிர்ப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு பேச்சு வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் செய்யாதது நீங்க செய்ய போறீங்களா? கண்ணியத்துக்கு அடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் விசாலமாக்கிட்டாங்க, நீங்க உடைச்சி கட்ட போறீங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு கஷ்டம் வந்துச்சு. கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க மிச்சம் பேசிக் கொண்டிருக்கிறீங்க, எல்லையை தாண்டியும் பேசிட்டீங்க, நான் ஒரே ஒரு ஹதீஸ சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்க்காக வேண்டிய ஒரு மஸ்ஜிதை கட்டுறாங்களோ சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டுவான். எனவே இந்த ஒரு ஹதீஸ் எனக்கு போதும். மூத்த முக்கியமான சஹாபாக்கள் இவர்களோட ஒத்துழைப்பாக இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபுல்லா தரமட்டமாக்கி ரொம்ப உறுதியான அமைப்புல ஈச்சப்பழம் மரத்துடைய வடிதான் தூண்களாக இருந்துச்சு. அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கல்லால கெட்டினாங்க, இரும்பால கெட்டினாங்க, டீக்கால தான் கூரையை கெட்டினாங்க. அதுக்குரிய பலகைகள் இந்தியா ஏசியா நாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணினாங்க. சொலிதாக அந்த மஸ்ஜித உடைச்சி கெட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய வரலாறு வச்சான் என்றா எல்லா சஹாபாக்களும் அதுக்கு பின்னால சந்தோஷப்பட்டாங்க.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச தியாகம். எனவே அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு கிருபை. இதுக்கு முன்னாலேயும் மாஷா அல்லாஹ் மிலனுடைய நிர்வாகத்திலிருந்து முக்கியமான 2 ப்ராஜெக்ட் செஞ்சாங்க. அதுல ஒன்றுதான் பைத்துல் ஜகாத் என்று செல்லக்கூடிய ப்ராஜெக்ட். அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் மஸ்ஜித் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று செல்லக்கூடிய ப்ராஜெக்ட். எனவே புதுசாக இருக்கக்கூடிய நிர்வாகமும் அந்த பழைய நிர்வாகத்துடைய அந்த 2 ப்ராஜெக்ட தொடர்ச்சியாக ஏன் இந்த மஹல்லா வாசிகளுக்கு பிரயோசனமாக இருக்குது, ஷரியத்துல பெரிய ஒரு தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே ப்ராஜெக்ட தொடர்ச்சியாக செய்வதற்காக வேண்டிய நியத்தை வச்சு இதே 2 ப்ராஜெக்ட மாஷா அல்லாஹ் ஆரம்பிச்சு செய்ய போறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பைத்துல் ஜகாத் என்று வரக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் விளங்கிக்கணும். நாடு இருக்கக்கூடிய நிலைமை ஒவ்வொரு நாளும் அது கஷ்டத்தின் பக்கம் போறத போல எங்களுக்கு விளங்குது. ஆனா வல்லாஹி செல்றேன், பல நிறுவனங்கள், பல அமைப்புகள், பல நாடுகளோட தொடர்பு வச்சு செல்றேன். வல்லாஹி முந்திய விட சதகாக்கள் தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களுடைய நம்பரும் கூடிதான். 10 ரூபாய் கொடுத்தவர் இப்ப 10,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிதான் உலகத்தை வச்சிருக்கிறான். உலகத்துல இம்பேலன்ஸான நிலைமை அல்லாஹ் வெச்சதே கிடையாது. ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலிருந்து குறைச்சான் என்ன, இன்னொரு இடத்துல அல்லாஹ் கூட்டிக் கொண்டேதான் இருக்கிறான். ஆனா கூட்டப்படக்கூடியவர்கள் அவங்க விளங்கணும் ரப்புல் ஆலமீன் ஏன் எனக்கு இது தாரான். சஹீஹான ஹதீஸ்ல வருவது, ரப்புல் ஆலமீன் சிலர்களுக்கு வசதிகளை தாரான், அவர்கள் அந்த வசதிகளை வச்சு வசதி இல்லாதவர்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்களுக்கு செலவழிப்பதற்காக வேண்டி எப்ப அது அவர்கள் செய்யலையோ அல்லாஹ் அவர்களிடத்தில் அதை கழட்டிட்டு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தருவான் என்பதாக வந்து. எனவே யாருக்கு வசதி இருக்குதோ அவர்களுக்கும் சோதனை தான். ரப்புல் ஆலமீன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டில பல நிலைமைகள் இருக்கும், ஆனா நடக்கிற விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில பைத்துல் ஜகாத் என்று சொல்றது ரப்புல் ஆலமீன் ஒரு எக்கானமியில ஆக கீழ் மட்டத்தில் உள்ளவர்களை ஸ்டேபிள் ஆக்குவதற்காக வேண்டி வெச்ச ஒரு முறைதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பைத்துல் ஜகாத் நடந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு யமனுக்கு அனுப்புறாங்க. அந்த யமன்ல போயிட்டு கவர்னராக இருங்க என்பதாக அந்த யமன்ல போயிட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல ஜகாத்துடைய 3/1 மதீனாக்கு அனுப்புறாங்க. கேட்டாங்க, நான் உங்களுக்கு டேக்ஸ் அனுப்ப சொல்லவே இல்லை. சொன்னாங்க பைத்துல் ஜகாத்துடைய எக்ஸஸ் மணி என்பதாக சொன்னாங்க. இப்ப உள்ள அரபு நாடுகள்ல கொஞ்சம் ஏழை நாடுதான் யமன். ஆனா யமன்ல இருந்து ஜகாத் வருவது மதீனாவுக்கு எக்ஸஸ் ஃபண்ட். எங்களுக்கு யமன்ல ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல உலகத்துல 3/1 ஆட்சியில இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆப்பிரிக்கா நாட்டுக்கு யஹ்யா இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை கவர்னராக அனுப்புறாங்க. சொன்னாங்க, இன்ன உமர் இப்னு அப்துல் அசீஸ் கத் அகன الناس. உமர் இப்னு அப்துல் அசீஸ் மக்களை தேவையற்ற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. ஆப்பிரிக்கால ஜகாத்தை சேர்க்கிறாங்க, அந்த ஆப்பிரிக்கால மறுவ ஜகாத்தை கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆப்பிரிக்கா சில நாடுகள் ஆப்பிரிக்கால எங்களுக்கு தெரியும், பஞ்ச நாடுகள். அந்த ஆப்பிரிக்கால ஜகாத் எடுக்கிற நிலைமைக்கு யாருமே இருக்கல. ஈராக்ல அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை கவர்னராக அனுப்புறாங்க. லெட்டர் அனுப்புறாங்க, அமீருல் மூமினீன் எக்ஸஸ் ஃபண்ட் இருக்குது, ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. சொன்னாங்க, கல்யாணம் முடிக்கிறதுக்கு மகர் கொடுக்க வக்கு இல்லாதவர்களை கூப்பிட்டு கொடுங்க என்பதாக சொன்னாங்க. அதுக்கு ஒரு மறுவ லெட்டர் வருவது, சொன்னாங்க எக்ஸஸ் ஃபண்ட் இருக்குது, என்ன செய்ய. அதுக்கப்புறம் சொன்னாங்க அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமை விட்டுடுங்க. அதுக்கு போற லெட்டர் வருவது, அடிமைகளும் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படியா கொண்ட ஒரு கன்செப்ட் தான் பைத்துல் ஜகாத். பிதாயவன் நிஹாயா என்ற கிதாப்ல வருவது, அவங்க தலையில ஜகாத்தை வச்சுக்கொண்டு பைத்துல் மால்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, அப்பா ஜகாத்தை மட்டும் கொண்டுடவானோம், எங்களுக்கு எக்ஸஸ் இருக்குது, நீங்களே பார்த்து தேடி கொடுத்துடுவோம் என்பதாக சொல்லுவாங்க. அவங்க தலையில வச்சுக்கொண்டு ஐனல் நாஃபிஹூன் ஐனல் காரிமூன் ஐனல் யதாமா, யதீம்கள் இல்லையா, கடனாளிகள் இல்லையா, நிக்காஹுக்கு மஹருக்கு வக்கில்லாதவங்க இல்லையா, வாங்க ஜகாத் இருக்குது எடுங்க. ரோடாக போவாங்க ஜகாத்தை தலையில வச்சுக்கொண்டு, கொடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆட்சி செஞ்சது 50 வருடங்கள் அல்ல, 40 வருடங்கள் அல்ல, 20 வருடங்கள் அல்ல, வெறும் 2.5 வருடங்கள் ஆட்சியில இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. 2.5 வருடம் ஆட்சி.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆட்சி உலகத்துல 3 நாங்க மினன் எடுத்து பார்த்தா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் 500 மீட்டர் 600 மீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளேயும் எங்கட டெரிட்டரி இல்ல. ஆனா எத்தனையோ வருஷமாக இருக்கிறோம். பேத்துல் ஜகாத்தை சரியாக நாங்க செஞ்சோம் என்ன ஆக குறைஞ்சது மினனுடைய வறுமை எங்களுக்கு போக்கேலுமா இல்ல. ஆனா முக்கியம் தனவந்தர்களும் முன்னுக்கு வரணும், ஏழைகளும் தன்னுடைய தேவைகளை மறைச்சிக்கணும். ஆக கஷ்டமானவங்க கேட்டாலும் அது பிரச்சனை உண்டு. எனவே தேடிக்கொண்டு போய்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்குறதாக இருந்தா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வசதியை தந்து இருக்குதா? முதலாவது அல்லாஹ் கேட்கிறது, நீங்க இருக்கிற மஹல்ல இருக்குது, அந்த இருக்கிற மஹல்லால எவ்வளவு தேவைகளை பூர்த்தியாக்கி இருக்கிறீங்க என்று அல்லாஹ் கேட்டா, லேன் லேனாக வீடு வீடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுவான், நீங்க எந்த மஹல்லால இவ்வளவு மல்டி மில்லியனராக இருந்தீங்களோ அந்த மஹல்லால இந்த லேன்ல நான் ஒரு வீட்டில் இருந்தேன், நீங்க எனக்கிட்ட வரல, ஏல நீதானே ஆக பெரியவன். இல்ல இல்ல, இந்த ஏழை கிட்ட நான் இருந்தேன், இந்த நோயாளி கிட்ட நான் இருந்தேன், இந்த வயசாளி கிட்ட நான் இருந்தேன், இந்த யத்தீம் கிட்ட நான் இருந்தேன். நீ வந்து சதகாக்களை நீ ஜகாத்தை கொடுத்திருந்தா என்னைய பெற்றுக் கொண்டிருப்பாய், ஆனா நீ வரல என்பதாக சொல்லப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இன்னும் லேட் இல்ல. நாங்க மாஷா அல்லாஹ் இந்த பேத்துல் ஜகாத் உடைய அமுல்படுத்துற விஷயங்களை இந்த சனிக்கிழமை நாளிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த அடிப்படையில சொன்னது போல ஹக்கீம் இப்னு ஹிஸாம போலையும் நாம் இருக்கணும். எங்களோட தேவைகளை மறைச்சி கேட்க மாட்டோம் என்ற நிலைமையிலும் இருக்கணும். ஆக கஷ்டமான நிலைமையில ஒருத்தர் கேட்கிறார், அது ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கறத போல அதையும் கேட்கறதுல தவறு உண்டு இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முடியுமான அளவு அடுத்தவங்களுக்கு முன்னிடம் கொடுக்கணும். எனவே நாளைக்கு அசர்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் வரகாட்டி, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அசர்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் வரகாட்டி இந்த மஹல்லா வாசிகளுக்கு மட்டும் ஜகாத்துக்காக வேண்டி அப்ளை பண்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்களுக்கு ஏற்பாடு வேறையாக, பெண்கள் வந்து அப்ளிகேஷன் எடுக்கிறதாக இருந்தா அதுக்கு வேற ஏற்பாடுகள் பெண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நேரம் நாளைக்கு நாளண்டைக்கு அசர்ல இருந்து மக்ரிப் வரகாட்டி மட்டும்தான். இஷாக்கு புறவு வந்து லோஹருக்கு புறவு வந்து அப்ளிகேஷன் தாங்கினா அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க. நிர்வாகம் என்று வரக்கூடிய நேரத்தில் அது முறையாக செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கு. எனவே நாளைக்கு நாளண்டைக்கு அசர்ல இருந்து மக்ரிப் வரகாட்டி இந்த அப்ளிகேஷன்கள் கொடுக்கப்படும். ஒரு வாரத்துக்குள்ள அந்த அப்ளிகேஷன்களை சப்மிட் பண்ணினா அடுத்த வாரத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் அது இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு அது கூறிய இன்ஷா அல்லாஹ் டிஸ்ட்ரிபியூஷன்கள் ஆரம்பிக்கப்படும் இந்த மஹல்ல வாசிகளுக்கு. எனவே வரக்கூடிய நேரத்தில் நான் இந்த மஹல்ல வாசி என்றதை காட்டுறதுக்காக வேண்டி அவருடைய ஐடியில அட்ரஸ் இருக்கிறதாக இருந்தா, அது இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி பில் ஒன்று இருக்கிறதாக இருந்தா, லீஸுக்கு இருக்கிறார் அந்த லீஸ் எக்ரிமெண்ட் எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு அமைப்புல நான் இந்த மஹல்ல வாசி, ஏன் இந்த மஹல்ல ஜகாத்தை சேர்த்தா இந்த மஹல்லுக்கு தான் கொடுக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடு ஷரியத்திலும் இருக்குது. அந்த அடிப்படையில நாங்க அந்த ஷரியத்துக்கு முரணில்லாத அமைப்புல அதை செஞ்சு கொள்வது அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்குது. அதே மாதிரி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜிதுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான மஹல்ல ஒன்று தந்திருக்கிறான். அல்லாஹ் முந்தின நிர்வாகத்துக்கும் பரக்கத் செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும். அதுக்கு ஆரம்பத்திலே இருந்து இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி பாடுபட்ட எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான கூலியை கொடுக்கட்டும். எவ்வளவு அழகான ஒரு இடத்துல ஹுத்பா செய்யக்கூடிய பாக்கியத்தை, கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே நாங்க இன்னொரு முயற்சி ஒன்று செஞ்சா பாதி அந்த முன்னுக்கு உள்ள துண்டையும் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது அவங்களோட பிளான் உள்ள விஷயத்தை தான் அதையும் உடைச்சி அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இதுவும் சதகத்துல் ஜாரியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப குபாவுக்கு போனாங்களோ அங்க ஒரு மஸ்ஜித், அங்க உள்ள கோத்திரங்களுக்கு சொல்லி மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு மதீனாக்கு வராங்க. மதீனால ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு, 2 யத்தீம்கள், சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 யத்தீம்கள். ரசூலுல்லாஹ் காசியா இருந்துச்சு இந்த இடத்துல மஸ்ஜிதை கட்ட. அந்த 2 யத்தீம்களும் வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் யா ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, நீங்க இன்னும் யத்தீம்களாக இருக்கிறீங்க, 15 வயசுக்கு பார்க்க குறைவாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்படி தாரத்துக்கு அனுமதி இல்ல. எனவே பணம் கொடுத்து அந்த இடங்கள் வாங்கப்பட்டுச்சு. அவர்களுடைய பொறுப்பாளர்களை சும்மா எடுக்கவே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த பணத்தை கொடுத்தவர் யாரு? அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ பக்கர் இதுக்குரிய ஹக்க கொடுங்க என்பதாக. அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, மா நஃபஅனி மாலு இம்ரிஇன் மா நஃபஅ மாலு அபீ பக்கர். அபூ பக்கருடைய பணம் எனக்கு உதவி செஞ்சதை போல யாருடைய பணமும் எனக்கு உதவி செஞ்சதே இல்லை என்றாங்க. அப்படி உதவி செஞ்சாங்க இந்த அபூ பக்கருடைய பணம்.
அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, முதல் என்னுடைய வாப்பா இஸ்லாத்தை தழுவக்கூடிய நேரத்தில் 30,000 தீனார் தான் என் வாப்பாட கையில் இருக்கு. 30,000 தீனார் வியாபாரியாக இருந்தார். ஆனா ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு பின்னால 5 தீனார் தான் இருந்துச்சு. ஏன் ஹிஜ்ரத்துக்கு முன்னால ஆக கஷ்டமான காலம். அந்த கஷ்டமான காலத்துல அடிமைகளை வாங்குறது, விடுறது, முஸ்லிம்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் என் வாப்பா தான் செலவழித்தார். அந்த மஸ்ஜிது நபவியுடைய காணி எடுத்தாங்க. வஃபாத்துடைய நேரத்துல என் வாப்பா கிட்ட 1 தீனார் கூட இருக்கல என்பதான். 1 தீனார் கூட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிது நபவியுடைய காணியை எடுத்து போட்டாங்க. யோசிங்க, கோடி கணக்கு மக்கள் இது வரக்காட்டி மட்டுமல்ல, கியாமத் வரக்காட்டி அந்த இடத்துக்கு வந்து தொழுந்துட்டு போகதான் போறாங்க, செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சதகா ஜாரியா, சுபஹானல்லாஹ். போட்டி போட்டு அந்த வைட் காப்பட் கிட்ட சொல்லுவாங்க, இந்த எல்லாம் காணிகள் வாங்கினது அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முழுமையான கெப்பாசிட்டியை செலவழிச்சு மஸ்ஜிதை டிமோலிஷ் பண்ணி ஃபுல்லா கெட்டி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு உடைச்சாலும் எப்ப வகுப்புடைய இடங்கள் உடைக்கப்பட்டு மறுவ செய்யப்படுவதோ, ஆரம்ப வகுப்பு செஞ்சவருக்குரிய கூலி எப்படியோ அதுக்கு பிறகு செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். எனவே நானும் நீங்களும் சொல்லலாம், நாங்க எல்லாம் ஹோல்சேல் பிசினஸ்மேன், செலவழிக்கிற நேரத்துல பார்த்து செலவழிப்போம். எங்க கூட ப்ராஃபிட் வருவதோ அங்கதான். நான் சைனாக்கு போறது இல்லை, நான் ஜப்பானுக்கு தான் போறேன். நான் ஜப்பானுக்கு போறது இல்லை, நான் சைனாக்கு தான் போறேன். என் பிசினஸ்ல ஆக கூடிய ப்ராஃபிட் இப்படிதான். 1 லட்சம் ரூபாய் போட்டா கூடிய பெர்சன்டேஜ் எங்கால வாரது, இப்படிதான் பாக்குறோம். ஆக பெரிய புத்திசாலி மஸ்ஜித் எந்த மஹல்ல நாங்க சொல்லுறோமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஆக பெரிய புத்திசாலி சதகத்துல் ஜாரியாவுக்காக வேண்டி செலவழிக்கிறது. இங்க தொழுற அமல் நடக்குது, பைத்துல் ஜகாத் நடக்குது, மதரசாக்கள் நடக்குது, மகாசிப்கள் நடக்குது, பெண்களுக்கு ப்ரோக்ராம் நடக்குது, வாலிபர்களுக்கு ப்ரோக்ராம் நடக்குது. நாங்க தான் அந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொள்ள கியாமத் வரை காட்டி நடந்து கொண்டே இருக்கும். என் கபருக்கு ஹோல்சேல் வந்து கொண்டே இருக்கும். எனக்கே தெரியா, அது லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட தொழுகையுடைய கூலி லட்சக்கணக்கானையா. நான் என்ன செஞ்சேன், மஸ்ஜிதுக்கு ஒரு செங்கல் ஒன்று வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஹதீஸ்ல வருவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், நாங்க சொல்லலாம் ஒரு மஸ்ஜித் மினன் கோடி கணக்கு தேவை, நான் இந்த அப்பா கொடுக்கிறது இல்ல இல்ல, அதை பத்தி யோசிக்க வானம், அதை பத்தி யோசிக்க வானம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கத்ர மஸ்ஹஃபி கதாத்தின். கதாத் என்று சொல்லக்கூடிய அந்த பறவை, அதனுடைய கூட்டுடைய அளவு, அது தோண்டி முட்டை போடக்கூடிய அளவு, உலமாக்க செல்வாங்க ஒரு செங்கல்லுடைய அளவுக்கு யாரு மஸ்ஜிதுக்காக வேண்டி செலவழிப்பாங்களோ அல்லாஹ் அவருக்கும் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவருக்காக வேண்டியும் அல்லாஹ் ஒரு வீடு ஒன்று தருவார். எனவே எனக்கு ஒரு மாடிக்கு, ஒரு கான்கிரீட்டுக்கு, அல்லது எனக்கு 2-3 தூணுக்கு, அல்லது ஒரு முசல்லா, நாங்க சொல்றோம் 50,000 ஒரு முசல்லா, 8 ஸ்கொயர் ஃபீட், 8 ஸ்கொயர் ஃபீட் ஒரு முசல்லா 50,000 தான் பொறுமதி. எனக்கு 50,000 கொடுத்து ஒரு முசல்லாவுடைய அளவுக்கு வாங்கலுமா? இல்ல, கஷ்டமா இருக்குது. சரி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 6,250 ரூபா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் தான் எனக்கு வாங்கலுமா? சரி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம். அது மேல ஒரு செங்கல்லுக்கு தான் கொடுக்கலுமா? அதை சரி கொடுத்தா சொர்க்கத்தில் அல்லாஹ் வீடு ஒன்று தருவான். சிலர்கள் வந்து சொல்லலாம், அதுல நான் இருக்கிற பஞ்சம் எப்படி என்றா ஒரு செங்கல்லுக்கு கூட கொடுக்கிறதுக்கு வக்கீல் ஹஸ்ரத் என்பதாக சொல்லலாம். ஹதீஸ் எந்த அளவுக்கு இருக்குதுண்டா, மன் அக்ரஜ அஸன் அனில் மஸ்ஜிதி, யாரு மஸ்ஜிதில் இருந்து அழுக்குகளை எடுத்து மஸ்ஜிதை சுத்தமாக்குறாங்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று தருவார். மஸ்ஜிது நபவிய சுத்தமாக்கக்கூடிய ஒரு நீக்ரோ பெண் ஒன்று இருந்தார், கருப்பு பெண். கொஞ்ச நாட்களா மஸ்ஜிதுக்கு காணல. ரசூலா கேட்கிறாங்க, அந்த நீக்ரோ பெண் ஒன்று வந்து மஸ்ஜிதை சுத்தமாக்கி கொண்டிருப்பாங்களே, ஓ யார் சொல்லே சொன்னாங்க, காணல. மவுத்தாங்கினா எங்களுக்கு தெரியா, நீங்க இந்த அளவுக்கு இவரை கேட்டிப்பீங்கன்னு ராவு மவுத்தாங்கினா நாங்க அடக்கி போட்டோம். ரசூலா ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் சொல்ல இருந்துச்சு, துல்லனி அலா கபரிஹா, எனக்கு அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்க. கபரு கிட்ட போனாங்க. ரசூலுல்லாஹ் கபரு கிட்ட ஜனாஸா தொழுவிச்சு சொன்னாங்க, இந்த கபறுகள் எல்லாமே இருட்டாக தான் இருக்கும், என்னுடைய தொழுகையின் மூலமாக அது பிரகாசமாகும். இந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் மாளிகை ஒன்றே தந்துட்டான் என்பதான். என்ன செஞ்சாங்க,
மஸ்ஜிதுக்கு வந்து சொல்லுங்க, எனக்கு செங்கல்லுடைய அளவுக்கும் வசதி இல்ல, ஆனா சிமெண்ட் தூக்கணுமா, சுத்தமாக்கணுமா, வேலை செய்யணுமா, சொல்லுங்க. என் ஆக்ராவுக்காக வேண்டி நான் சம்பாதிக்க ஓணும், நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக. எனவே எங்கட மஸ்ஜித் நாங்க செய்யலாம். இவ்வளவு எல்லாம் செலவழிச்சு இந்த போஷனை செஞ்சது வெளிநாட்டு பண்ட் அல்ல, இந்த நாட்டு பண்டும் அல்ல, இந்த மஹல்ல பண்டாலதான் இவ்வளவு அழகான அமைப்புல கட்டப்பட்டிருக்கு. எனவே அடுத்த துண்டுக்காக வேண்டி எங்களுக்கு அரபி அஜமி அந்த இந்த ஒன்றும் தேவையில்லை, எங்கட மஹல்ல போதும். நாங்க வெளியே போகக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஜும்மாவை முடிச்சுட்டு நான் ஒரு முசல்லவ சரி வாங்குவேன், ஒரு 50,000 இன்ஷா அல்லாஹ் நான் இன்றைக்கு தரையலாம், நாளைக்கு தரையலாம், ஒரு மாசத்துல தரையலாம், சரி 2 வருஷத்துக்குள்ள நான் ஒரு முசல்லவ சரி வாங்குவேன். நியத்தை வச்சுட்டு போங்க. நாங்க கொடுக்கல உறுதியான நியத். ஹதீஸ்ல வருவது நியத்துல் முஃமினி கைருன் மின் அமலிஹி. வெற்ற நியத்துல மறந்தே பேசிருப்போம், ஆனா உறுதியான நியத்தை வச்சிருந்தோம் என்றா கியாமத்துடைய நாள் அல்ல எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று சொர்க்கத்துல தருவார். வல்லாஹி சொல்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தனவந்தர்களுடைய பணத்திலையும் நிச்சயமாக பரக்கத் இருக்குதுதான். ஆனா அந்த கஷ்டத்தோட சிரமத்தோட ஒரு முசல்லா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ற அமைப்புல நிலைமைகள் மோசமாக இருக்கலாம். அந்த உல்பத்தி குழு செய்த போல அந்த லாம்ப நூத்தி அந்த ஏழை அந்த வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்தவரை போல இந்த இஹ்லாஸோட மனைவியோட மஷூரா பண்ணி நான் இப்படி 2 முசல்லா எடுத்திருக்கிறேன், தெரிஞ்சவங்களோட பேசி சரி நான் எங்களுக்கு கொடுக்கலாம், 2 வருஷம் டைம் இருக்குது. இது அந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்கினானே, யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தின்றதுக்கு வக்த் இல்ல, ஆனா 3 முசல்லாக்கள் எடுத்து போட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மிம்பருக்கு மேல இந்த சம்பவத்தை சொல்றது பொருத்தமா இல்லையான்னு தெரியாது, ஆனாலும் மஷூரா என்ற அடிப்படையில சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட மஹல்லல கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு முஅத்தின் ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். பிரதர் அஃப்வான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தேவை உள்ளவர். அவர் எங்கட மஹல்ல உள்ளவர் அல்ல, வெளி மஹல்ல தான். எவ்வளவு தேவை உள்ளவர், ஒரு ஏழை, ஒரு நோயாளி, ஒவ்வொரு புள்ளே ஏலவல் அல்ஹம்துலில்லாஹ் 9 இயர்ஸ் எடுத்து, ஓலெவல்ல 9 இயர்ஸ் எடுத்து, ஏலவல்ல நல்ல ரிசல்ட் எடுத்து ஹையர் ஸ்டடீஸுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பல தேவைகள் உள்ளவர். ஆனா மாஷா அல்லாஹ் நிர்வாகம் ஒரு முடிவு, யாரு 20-25 வருடங்களுக்கு மேல ஃபுல் டைம் இங்க ஸ்டாஃபா இருப்பாங்களோ அவர்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் என்ற அமைப்பில் ஒரு சதகா கொடுப்போம் என்றது ரமதானுக்கு முன்னால எடுக்கப்பட்ட முடிவு. இதே மாதிரி ஒரு ஜும்மாவுக்கு பின்னால, இதே மாதிரி ஒரு ஜும்மாவுக்கு பின்னால அவரும் தெரிஞ்சிருக்கல பெருசாக நான் நினைக்கிற அளவுக்கு. அவரை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் முன்னால மஸ்ஜிதுடைய தலைவர் ஜலீல் ஹாஜி அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்தது மட்டும்தான். அவருக்கு மைக்க கொடுத்தா, நான் இவ்வளவு காலம் இந்த மஸ்ஜிதில் இருக்கிறேன், என்ற ஒரு ஆசை நான் ஹயாத்தோடு இருக்க போல இந்த மஸ்ஜித் கம்ப்ளீட் ஆகணும் என்பது. எனவே இந்த 5 லட்சம் ரூபாய் எனக்கு தந்தத நான் அப்படியே மஸ்ஜிதுக்கு சதகா கொடுக்கிறேன் என்பதாக மஸ்ஜிதுக்கே கொடுத்துட்டான். வல்லாஹி அந்த நேரத்தில் நான் வெளி ஒரு ஏரியால தான் ஜும்மால இருந்தேன். அதை கேட்ட உடனே மேலெல்லாம் பூரித்து பேசிட்டேன். வல்லாஹி நான் அப்படி ஒரு சதகா ஒன்று செஞ்சது இல்லை, செய்யக்கூடிய நியத்தும் அல்லாஹ் இந்த கெட்ட உள்ளத்துக்கு இன்னும் தந்ததே இல்லை. ஆனா இப்படி ஆட்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, இவங்களை வச்சுதான் அல்லாஹ் உலகத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மௌத்து வரக்காட்டி இஹ்லாஸ நசீபாக்கட்டும். சகோதரர் அஃப்வானுக்கு பெருமையை கொண்டு, பொறாமையை கொண்டு, வஞ்சவத்தை கொண்டு, அந்த கெட்ட சிபாக்கள் விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கட்டும், எங்களை பாதுகாக்கட்டும். புகழ்றது நோக்கம் இல்ல, ஆனா இதெல்லாம் எங்களுக்கு ரோசத்தை தரணும் என்று சொல்றேன். சஹாபாக்கள் காலத்துல நடந்த காட்சிகளை இப்ப வெளி மஹல்லால் அல்ல, எங்கட மஹல்லால் அல்ல காட்டுறான். வெளியூர் ஒருத்தர் உங்களோட மஹல்லால இருந்து இப்படி செய்யணும் என்றா உங்களுக்கு ரோசம் இல்லை என்றத அல்லாஹ் சொல்லாம சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் யோசிச்சோம் என்றா அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு இந்த விடயங்களை ஒரு முடிவு ஒன்றுக்கு கொண்டு வரலாம். ரப்புல் ஆலமீன் தந்ததுதான், அவனுக்காக வேண்டி செலவழிக்க போறோம். எனவே இன்றைய நாள் ஒரு லீவ் நாள் என்பதின் காரணமாக தான் காலையில மஷூரா செய்யப்பட்டுச்சு. ஒரு 5-10 நிமிஷம் கூடியா போனா பரவாயில்ல என்று அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கொத்துபா முடிஞ்சதுக்கு பின்னால, இதுக்கு முன்னால பல வருடங்கள் இந்த மஹல்ல இமாமாக இருந்த மஹ்தூம் மௌலவி ஹஜ்ரத் அவங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க மாலிகாவத்து ஜும்மா முடிச்சுட்டு வருவாங்க. இந்த மஹல்லால எத்தனையோ பேர் குர்ஆன ஓதுறதுக்கு படிச்சேரிப்பாங்க ஹஜ்ரத் கிட்டதான். எனவே ஒரு மூத்த ஆலிம் என்ற அமைப்புல அவர்கள் வருவாங்க. அவர்களுடைய கரங்கள் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அந்த தூண்ட உடைக்கிற அமல் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படும். அதே மாதிரி மஹல்லால ஜும்மா கொத்துபா முடிச்சுட்டு போகக்கூடிய நேரத்துல உங்களோட உள்ளத்துடைய நியத்துகளை பெரிசாக வைங்க. அந்த நியத்துகளை